காய்ஸ், இந்த வீடியோல வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் பத்தி படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து அடிஷன்னா வந்து பிளஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ராக்ஷனா மைனஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்டும் கூட. ஓகே, நம்ம வந்து போகலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா சொல்ல போறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இதுல வந்து ஆப்ரேஷன்ஸை பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோவில் அந்த அடிஷன் சம் தான் வந்து போட்டிருக்கோம். அஸ் யூஸ்வல் இதுலேயுமே அதுதான். நெக்ஸ்ட் டைமாவது வேறு சம்மை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காண்டி இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ட்டு சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டரை பத்தி பார்க்கலாம். சரி, ஆப்ரேட்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லும். இப்ப பிளஸ்னா என்ன பண்ணும், ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 30ன்னு சொல்லி கொடுக்கும். மைனஸ்னா என்ன பண்ணும், இப்போ 30 20 கொடுத்தோம்னா 10 அப்படின்னு சொல்லிடுவோம். மல்டிபிளிகேஷனா 300 அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரியான ஆப்ரேஷனை பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதா யாருன்னா இந்த ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டருங்கிறது என்னது, அந்த சிம்பிளை பத்தி குறிக்கிறதா அந்த ஆப்ரேட்டர். ஓகே, அந்த சிம்பிள் என்ன பண்ணுது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுது. இப்போ பிளஸ் கொடுத்தேன்னா ஆட் பண்ணுது, மைனஸ் கொடுத்தா சப்ராக்ட் பண்ணுது, மல்டிபிளிகேஷன் கொடுத்தா மல்டிபிளிகேஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு டாஸ்க், இதுக்குள்ள எது வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கறத நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த வேரியபிள் இல்லைன்னா அந்த வேல்யூவை நம்ம வந்து ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 30 + 40 வந்து கொடுக்குறேன். ஓகே, சரி. இதுல எது வந்து ஆப்பரண்ட் பாத்தீங்கன்னா இந்த 30யும் 40யும் தான் என்னோட ஆப்பரண்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்பரண்ட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யார் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் தான் சொல்லும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன். ஆப்பரண்ட்ங்கிறது இந்த வேல்யூன்னு சொல்லலாம், இல்ல இந்த வேரியபிள்னு சொல்லலாம். ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோல, இந்த ஏவோ பியோ இதுதான் வந்து ஆப்பரண்ட். இல்ல இந்த மாதிரி வேல்யூவாவும் நம்ம வந்து டைரக்டா கொடுத்துக்கலாம். அப்ப ஆப்பரண்ட்னா என்ன, கொடுத்திருக்க வேல்யூ இல்லைன்னா இந்த வேரியபிள் தான் வந்து ஆப்பரண்ட். இந்த ஆப்பரேட்டர் தான் வந்து இதை வந்து ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, here A வந்து ஆப்பரண்ட், பியுமே ஆப்பரண்ட். ஓகே, ஸோ ஆப்பரண்ட் வந்து எனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். லைக் வந்து நம்பரா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நேமா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, இது பேரு தான் வந்து ஆப்ரேஷன். சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்ல, திஸ் இஸ் கால்டு ஆப்ரேஷன். அப்ப ஆப்பரண்ட்னா என்ன, ஏவும் பியும் தான் அதுல ஆப்பரண்ட். ஆப்ரேட்டர்னா என்ன, பிளஸ் தான் ஆப்ரேட்டரு. இது மொத்தத்தையும் சொல்றதா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பார்க்க போறோம். டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆன் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, நம்ம வந்து வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட்டை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே வந்து பார்த்துருப்போம். வேரியபிள்னா வந்து இந்த மாதிரி ஏ பி சி இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் வந்து சொல்லியிருப்போம். கான்ஸ்டன்ட்னா வந்து நம்பர்ஸ் வந்து சொல்லியிருப்போம். 10 20 நான் கொடுக்குற அந்த டேட்டாவை தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் சொல்றோம். இந்த மாதிரி நான் கொடுக்குற வேல்யூ அண்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எனக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷனு டிவிஷனு மாடுலோ டிவிஷன் இந்த 5 தான் எனக்கு வந்து இருக்குது. இதை வந்து எனக்கு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இதுல இருந்து போகாம நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி. நம்ம வந்து சரன்னு இப்போ வந்து ப்ரோக்ராம் போட போறோம்.
இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அடிஷன் ப்ரோக்ராம் வந்து போடுறேன். அடிஷனுக்கு int a ஈக்குவல் டு இப்போ பாரு 10 கொடுக்குறோம். இப்போ இதுக்கு வந்து 30 கொடுப்போம். int b ஈக்குவல் டு ஒரு 20 கொடுத்துக்கும். printfல அடிஷனுக்கு என்ன பண்ணுவேன், percentage d கம்மா a plus b அப்படின்னு கொடுக்குறோம். மொத்தம் நமக்கு 2 வகையா நம்ம வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம், இல்லை அப்படின்னா டைரக்டா இந்த மாதிரி a பிளஸ் பியுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதையும் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸா வீடியோ பார்க்காத உங்களுக்கு ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பயுமே printfல டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள printfல ஹலோ வேர்ல்ட் கொடுத்தோம்னா ஹலோ வேர்ல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அது மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா percentage d. இந்த percentage d என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்டீஜரை வந்து குறிக்கும். ஏன்னா இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதுக்குரியது, இன்டீஜருக்குரியது. அப்ப இன்டீஜர் வந்து நோட் பண்ணும், இதுவும் இன்ட் தான், இதுவும் இன்ட் தான். அப்ப நான் இந்த இடத்துல என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், ஏவும் யூஸ் பண்ணிருக்கேன், பி யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப 30 20 அப்படிங்கறத ரீட் பண்ணி அந்த ரெண்டுத்தையும் எனக்கு பிளஸ் பண்ணி என்ன சொல்ல போகுது அப்படின்னா 15 சொல்ல போகுது. ஓகே, சரி, இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஒண்ணு வந்து டைரக்ட் மெத்தட்லயும் கொடுக்குறான். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட் சம் ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு நம்ம வந்து என்னொன் ஃபார்மேட்ல இதை வந்து நம்மளால கொடுத்துக்க முடியும். அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த a பிளஸ் பி எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ நான் கொடுத்தேன்னா சம்ல a பிளஸ் பி இருக்கு, a பிளஸ் பி வந்து இங்க பிளஸ் ஆகி எனக்கு வந்து 15 கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லயுமே வந்து யூஸ் பண்ணலாம். அது போக இன்னொன்னு ஒண்ணு சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் சம்மை மட்டும் தனியா ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் தனியா சம் ஈக்குவல் டு a பிளஸ் பி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்மளால 3 மெத்தட்ல வந்து கொடுக்க முடியும். நம்ம டைரக்டா கொடுக்குற மெத்தட் மூலியமா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதனால நமக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனா ரீடபிலிட்டிக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ராக்ஷன் பார்க்க போறோம். சப்ராக்ஷனா என்ன பண்றோம், அப்படியே மைனஸை மாத்தி விட்றோம். சேம் கான்செப்ட் தான், அந்த ஆப்பரண்ட்டுக்கு நடுவுல மைனஸ் மாத்துறதே. மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவிஷன் கொடுத்துப்போம். ஸோ 1 வந்து எனக்கு வருது. ஆக்சுவலாக நான் டிவைட் பண்றப்ப பாயிண்ட்ல வரும். பட் ஆனால் நான் இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு பாயிண்ட்ல வரல. எனக்கு வந்து எப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நார்மலா டிவைட் பண்ணி பார்ப்போமே. 30 உள்ள வந்து 20 இருக்கா. ஸோ இது 120 20 வந்துடும். இங்கே எனக்கு 10 வரும். அப்போ பாயிண்ட்ல நான் 0 ஆட் பண்ணி இங்க எனக்கு 5 வரும். 1.5 வருது. எனக்கு வந்து இன்டீஜர்னா என்ன சொல்லியிருந்தோம், ஹோல் நம்பரா தான் இருக்கும் சொல்லியிருந்தோம். இதோட ஹோல் நம்பர் வந்து 1 தான். பாயிண்ட்டுக்கு அடுத்து வரதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணலாம். இது கொஞ்சம் இதை கொஞ்சம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது சில பேருக்கு புதுசா இருக்கும், சில பேர் ஆல்ரெடி பார்த்ததா தான் இருக்கும். இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ வருது, 10 வருது. ஓகே, ஸோ இந்த மாடுலோ டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா டிவைட் பண்றேன். அதே 30 தான். 30 20ஆல டிவைட் பண்றோமா, 20ஆல டிவைட் பண்றப்ப 1 டைம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, 20 கிடைக்குது. பேலன்ஸ் இந்த ரிமைண்டரை நான் வந்து கொடுக்கறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடுலோ டிவிஷன். இங்க கீழே வர ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இத சொல்றதுதான் இந்த மாடுலோ டிவிஷன். நார்மல் டிவிஷன் கொடுத்தோம்னா இங்க கோஷன்ட்ல இருக்கு இல்லையா, இது வர்றதுதான் எனக்கு வந்து நார்மல் டிவிஷன். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான். நார்மல் டிவிஷன்னா மேல இருக்க வேல்யூ வரப்போகுது. இதே வந்து மாடுலோ டிவிஷன் கொடுத்தீங்கன்னா என்னோட ரிமைண்டர் வேல்யூ வந்து வருது. இதை மட்டும் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 10 தான் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான நோட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ அதான் நம்ம இன்டீஜர் டிவிஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, அங்க வந்து 30 20 வந்து பிரிண்ட் பண்றப்ப எனக்கு வந்து வெறும் 1 தான் ரிமைண்டர் வந்திருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 1.5க்கு பதிலா. ஓகே,
ஸோ அதுதான் இங்க வந்து 5/2 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 2.5 வரும். பட் ஆனா என்னோட ஆக்சுவல் அவுட்புட் 2 தான் வருது. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஃப்ளோட்டா டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இஃப் எனி ஒன் ஆப்பரண்ட் இஸ் அ ஃப்ளோட், ரிசல்ட் வில் பி த ஃப்ளோட். நான் வந்து ஃப்ளோட் வந்து ரெண்டுத்துக்குமே டிக்ளேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணுக்கு நான் வந்து கொடுக்கணும். ஓகே, ஒண்ணு எய்தர் ஏ கொடுக்கலாம் இல்ல பி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட்ல வேல்யூ வரும், நம்ம ப்ரோக்ராம் போடலாம். இப்போ நான் இதை வந்து நார்மலா டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1ங்கிற ஆன்சர் வருது. பட் ஆனா இதை நான் டிவைட் பண்ணனா எனக்கு 1.5 அப்படிங்கறது ஒரிஜினல் ஆன்சரா இருக்கும். ஸோ நம்ம கிளைம் பண்றது என்னன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ எனக்கு ஃப்ளோட்ல இருந்தா கூட எனக்கு ஃப்ளோட்ல ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நான் 2 ஆப்பரண்ட்ல நான் வந்து ஒரு இதை வந்து ஃப்ளோட்டா மாத்திடுறேன். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டோம். இப்போ நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு திரும்பி 1 தான் வருது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆன்சர் ஃப்ளோட்டா இருக்கணும். ஸோ அதனால நான் %f கொடுக்கணும். f கொடுத்தா மட்டும் பத்துமா? சம்முல தான் அதோட வந்து ஸ்டோர் ஆயிடுக்கும். ஸோ அப்ப இதையும் நான் வந்து என்னவா மாத்தணும்னா ஃப்ளோட்டா மாத்தணும். ஓகே, ஸோ நம்ம கிளைம் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் எதர் ஏ இல்லைன்னா பி ஏதாவது ஒன்னு ஃப்ளோட்டா இருந்தா போதும். இங்க ஏதாவது ஒன்னு ஃப்ளோட்டா இருக்குல்ல, ஸோ இப்போ எப்ப நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃப்ளோட் வேல்யூ வருது. ரெண்டுமே ஃப்ளோட்டா இருந்தாலும் ஓகே, இல்ல எய்தர் ஏதாவது ஒன்னு ஃப்ளோட்டா இருந்தாலுமே எனக்கு ஃப்ளோட் வேல்யூ கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடுலோ ஆபரேட்டர் வந்து பாக்குறோம். மாடுலோ ஆபரேட்டர் வந்து எதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இன்டீஜர்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஃப்ளோட்லயோ டபுள்லயோ வந்து ஒர்க் ஆகாது. அதையுமே நம்ம வந்து ரியலா செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், மாடுல வந்து ஃப்ளோட்ல வந்து ஒர்க் ஆகாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் அஸ் யூஸ்வல் ரன் பண்ணுவோம். சாரி, டிவைட்ல தானே போட்டிருந்தோம். இதை ரன் பண்ணிட்டோம், கரெக்டா இருக்கு. இப்போ நான் வந்து ஃப்ளோட்ல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ அதனால நம்ம வந்து மாடுல வந்து ஃப்ளோட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ எரர் வருது. இந்த மாடுல வந்து எதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி தான் இன்டீஜர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பத்தி பாக்குறோம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, போர்ட்மாஸ் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு இருக்கும், பிராக்கெட்டுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து எப்படி கொடுக்கலாம், ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்டு சி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தான் இருக்கும்னா ஏ பிளஸ் பி தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு நடக்குது. ஓகே, ஸோ அப்போனா எனக்கு வந்து இப்போ ஏக்கு வந்து 10 + 20 கொடுக்குறேன், இன்டூ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 10 + 20 வந்து 13 இருக்கும். அடுத்துதான் இன்டூ 2 வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இன்டூ 2 பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 60 கிடைக்கும். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னு இதுல இருக்கு. இது என்ன அப்படின்னா எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கடுத்து டிவிஷன், அதுக்கடுத்து மாலோ டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ எது எதுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு, மாலோ டிவிஷனுக்கு ப்ரியாரிட்டி வந்து ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ்க்கு அதுக்கடுத்த ப்ரியாரிட்டி தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நார்மலா இந்த எக்ஸாம்பிள போடுவோமே, 10 + 5 என்ன வரும், 15 வரும். இன்டூ 2 வந்து எனக்கு என்னது 30 வரும். ஸோ இப்படிதானே நம்ம போடுவோம். பட் ஆனா இதோட ப்ரியாரிட்டி பொறுத்து எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். அப்ப கரெக்டான வே என்னன்னு பாத்தீங்கன்னா 5 × 2 என்ன ஆன்சர், எனக்கு 10. அப்புறம் எனக்கு என்ன ஆகுது 10 + 10. ஸோ 10 + 10 எனக்கு ஆன்சர் வந்து 20. ஓகே, ஸோ ஆன்சர் எனக்கு 20 நாட் 30. ஓகே, ஸோ இதான் எனக்கு வந்து அவுட்புட்ல இருக்கும். அதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னா எந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு ஹை ப்ரியாரிட்டியில இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மீன் பண்றது. ஓகே, யூசிங் பேரண்டசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும் 10 + 5. ஏன்னா பிராக்கெட்டுக்கு தான் ஹையர் இது இருக்கு, ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ அதனால பிராக்கெட்ல யூஸ் பண்ண 10 + 5 எனக்கு என்னது 10 + 5 15. 15 × 2 30. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு வந்து 30 இருக்கும். ஓகே, ஸோ அதான் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடல், அடுத்து அதுக்கடுத்து பிளஸ் மைனஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சி வந்து இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நேம் வைக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஓவரால் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல இருக்கிறது. ஸோ எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் எப்படி படிப்பீங்க அப்படின்னா
அரித்மெட்டிக்னோட பிளஸ் மைனஸ் மாடலும் டிவிஷன் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதோட நிப்பாட்டிடாம இதை தாண்டி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து நடத்தியிருக்கேன். நான் நடத்துற கான்செப்ட் கொஞ்சம் டெப்தா தான் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ அதனால அடுத்தடுத்த வர சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க்யூ.